இது நம்ம வீட்டிலேருந்து எடுத்த வீடியோ தான். வீட்டுக்கு வந்த 2வது நாள் ஒரு குருவி வந்து ஜன்னல் கடையில் வந்து மாட்டிக்கிடுச்சு. ஜன்னல் லைட்டாக வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு வந்து இந்த பறவைகள் ரெக்கை அடிக்கிற சவுண்டு கேட்டாலே ஒரு பயமாக இருக்கும். அது ஏன்னு தெரியல, சின்ன வயசுலேருந்தே ஒரு பயம். பட் பறவைகளை வந்து நான் ஹேட்லாம் பண்ண மாட்டேன், பிடிக்கும். பட் ரெக்கை அடிக்கிற சவுண்டு கேட்டால் எனக்கு பயம். இந்த குருவியை வந்து எப்படி காப்பாற்றுறதுன்னு தான் போராடிட்டுருக்கேன். வெயிட் பண்ணு, நான் உன்னை ஒன்றுமே செய்ய மாட்டேன் சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் ஜன்னலை திறந்து விட்டுருதான் நீ போயிடு சரியா? நீ ரெக்கையை அடித்து பறந்தனா எனக்கு பயப்படுவேன் சரியா? கொஞ்சம் அமைதியாரு, நான் உன்னை ஒன்றுமே செய்ய மாட்டேன். வெயிட் பண்ணு. இது 2வது நாள் எடுத்த வீடியோ. காலையிலேயே வந்துட்டாங்க என்னைய பார்க்குறதுக்கு. அதோட பாஷையில் அது ஏதோ சொல்லுது, எனக்கு வந்து புரியலை. வழக்கமாக வந்து ஜோடியாக தான் வருவாங்க, இன்றைக்கி வந்து தனியாக வந்திருக்காங்க. ஸோ அதோட தான் பேசிகிட்டு இருக்கேன். நேற்று தானே இங்கே வந்து நீ மாட்டிக்கிட்ட, திருப்பி எதுக்கு இதுக்குள்ளே வர? என்னை பார்த்து பயப்படவும் செய்கிற. என்ன வேணும் உனக்கு? என்ன பேசுகிற? சாப்பாடு வேணுமா? ஜோடி எங்க? நீ மாத்திரம் ஏன் இன்னைக்கு தனியாக வந்திருக்க? உன் ஃப்ரெண்டு எங்க? நீ மாத்திரம் ஏன் தனியாக வந்த? காலையில் கூட அடுத்து கொஞ்சம் நேரத்தில் நான் சொன்னது அதுக்கு புரிஞ்சதா என்னன்னு தெரியல. அதோட ஜோடியோ ஃப்ரெண்டையோ வந்து கூட்டிகிட்டு வந்துருச்சு. அவங்க 2 பேரும் விளாடுறத நான் கொஞ்சம் நேரம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு சில குருவிகள், அப்புறம் இந்த குருவியோட பேர் என்னன்னு தெரிஞ்சால் கட்டாயம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது தேன் சீட்டா இல்லை வேறு என்ன குருவின்னு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன சாப்பிடும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எப்போ மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஒரு 5 நிமிஷம் உட்காந்து இயற்கை சம்மந்தப்பட்டதை உட்காந்து ரசிக்க ஆரம்பித்தாலே போதும், ரொம்ப ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். மனுஷங்களை நேசிக்கிறதை விட 5 அறிவு உள்ள பறவைகளையும் விலங்குகளையும் நேசித்து பாருங்கள். அதிலேருந்து கிடைக்கிற சுகமே ஒரு அலாதி சுகம்தான். அதுங்களுக்கு வந்து மனுஷங்க பண்ண மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ண தெரியாது, நம்ம மனசை வந்து கஷ்டப்படுத்த தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும்.